நினைத்ததெல்லாம் நிறைவேற்றுவார். விருப்பமெல்லாம் நிறைவேற்றுவார். வாய் திறந்து நினைத்ததெல்லாம் நிறைவேற்றுவார். விருப்பமெல்லாம் நிறைவேற்றுவார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறோம். இரக்கத்தின் ஊற்று கத்தோலிக்க தியான இல்லத்தில் ஆண்டவருடைய எல்லா ஆசீர்வாதங்களும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் பரிபூர்ணமாய் இறங்கி வருவதாக. ஆமென். உங்கள் அருகில் இருக்கிறவர்களுக்கு நல்ல கைகளை கொடுத்து முகத்தை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இன்று நீங்கள் மனதில் இருத்தி ஜெபிக்கக்கூடிய எல்லா ஜெபத்திற்கும் பதில் கிடைக்கிறது. நீங்கள் நல்லா இருப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக அவருடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்வோம். திருப்பாடல் சங்கீதம் 71 அதிகாரம் 21வது வசனம். நல்ல கவனிக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் அநேக குடும்பங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்க போகிறார். ஆமென். வாசிங்க. சங்கீதம் 71 அதிகாரம் 21வது வசனம் படிங்க. என் மேன்மையை பெருகச் செய்து மீண்டும் என்னை தேற்றுவீர். பிரைஸ் தி லார்ட். கைகளை வேறு சொல்லுங்க அல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவரை பார்த்து ஒரு ஜெபம் செய்கிறார் இந்த சங்கீதக்காரர். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. தாவீதினுடைய இந்த திருப்பாடல் ஆண்டவரை பார்த்து அவர் ஜெபிக்கிற ஒரு ஜெபம். ஆண்டவரே, நீர் என்ன செய்யும்? மேன்மையை பெருகச் செய்து மீண்டும் என்னை நீர் தேற்றி அருளும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பிரியமானவர்களே, பாருங்க, ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறான். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சமீபத்திலே அநேக பத்திரிகைகள் இணையதளங்கள்ல வந்த ஒரு செய்தி என்னன்னா, இந்தியாவினுடைய ஒரு பெரிய ஒரு ஆடையினுடைய சொல்லுவோம், ஒரு குறிப்பிட்ட அந்த பிராண்டட் ஆடை நிறுவனம், அந்த நிறுவனத்தினுடைய தலைவர், அந்த நிறுவனத்தினுடைய முதலாளியை பற்றி அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப அந்த மனிதர் ஒரு காலத்தில் உலகம் முழுவதும் பல நாடுகளுக்கு அவருடைய ஆடைகள் ஏற்றுமதியாகிறது. ஆனால் அந்த மனிதர் இன்னைக்கு அவரும் அவருடைய துணைவியாரும் பிள்ளைகளால் புறக்கணிக்கப்பட்டு ஒரு வாடகை ஒரு அப்பார்ட்மெண்ட்ல அவங்க குடி இருக்கிறாங்க. அவங்களுக்கு மாதாந்திர செலவுக்கு கூட அவர்களுக்கு என்ன இல்லை, பணம் போதவில்லை என்று சொல்லி அவர்களை குறித்த அந்த படங்கள் வெளியாகி இருந்தது. அப்ப அநேகர் சொல்லுற ஒரு காரியம் என்னன்னா, இவ்வளவு ஒரு பிரபலியமான நிறுவனத்தினுடைய முதலாளி இன்னைக்கு இவ்வளவு ஒரு ஏழ்மையான நிலையில தள்ளப்பட்டிருக்கிறாரே என்று சொல்லி அநேகர் வருத்தங்களை பதிவிட்டிருந்தார்கள். சில பேர் ஆதங்கங்களை பதிவிட்டிருந்தார்கள். அப்ப இந்த உலகத்தில் ஒரு காரியம் நடக்கிறது. என்ன? நல்லா இருந்த ஒரு மனுஷன் தரைமட்டமாய் போகுவது என்பது மிக வேதனைக்குரிய அனுபவம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு மனுஷன் நல்லா இருக்கிறான், செழிப்பா இருக்கிறான், உயர்வா இருக்கிறான், ஆசீர்வாதமா இருக்கிறான், ஒரு நன்மையும் குறைவில்லை. ஆனா அப்படிப்பட்ட ஒரு நிலையில இருந்த ஒரு மனிதன் திடீரென்று கண்மூடி முழிக்கிறதுக்குள்ள அவன் வாழ்க்கையில பரிதாப நிலைமை அடையும் பொழுது அதை அவனால் சகித்து கொள்ளவோ ஏற்றுக்கொள்ளவோ முடியாது. அநேகர் இறந்து போகிறார்கள், நோய்வாய்ப்படுகிறார்கள், மனநோயினால் பாதிக்கப்படுகிறார்கள், குடும்பத்தை விட்டு தனியாக யாருக்கும் தெரியாத இடத்திற்கு ஓடி ஒளிகிறார்கள். இது நாள்தோறும் நமக்கு வரக்கூடிய ஒரு இந்த உலகத்தில் நாம் பார்க்கிற சம்பவங்கள். பிரைஸ் தி லார்ட். இப்ப தாவீதும் ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே, நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. என் மேன்மையை பெருகச் செய்து மீண்டும் என்னை தேற்றுவீர். என்ன போட்டிருக்கு? மீண்டும் என்னை. அப்படின்னா அர்த்தம் என்ன? சொல்லுங்கப்பா, அர்த்தம் என்ன? எங்கேயோ தன்னுடைய வாழ்க்கையில ஒரு சறுக்குதலை அவர் சந்திக்கிறார்.
வாழ்க்கையில் ஏதோ ஒரு மேன்மையில உயர்வுல அவருடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டு அவருடைய வாழ்க்கை மற்றவங்களுக்கு கேள்விக்குறியாக மாறுகிறது. நீங்க வேதத்தை எடுத்து வாசித்தீங்கன்னா தாவீதுனுடைய வாழ்க்கையில பாருங்க, அவர் சொந்த மகன் அப்சலோம் அவரை துரத்தினான். அப்படி துரத்தும் போது தாவீது தன் உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடுறாரு. அப்படி ஓடும் பொழுது ஒருவன் என்ன செய்கிறான் சொல்லுங்க, கையில கல் எடுத்துட்டு இந்த தாவீது மேல எரிஞ்சு பழிக்கிறான். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, அல்லேலூயா. இத மாதிரி பல வேதனையான அனுபவங்களை பெற்ற தாவீது வாழ்க்கையில ராஜாவா நல்ல உயர்ந்த இடத்துல இருந்துட்டு ஒரு ஓடுகிற நிலைமையில தான் கண்டிப்பாக இந்த சங்கீதங்களை அவர் எழுதியிருப்பார். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க, அல்லேலூயா. இப்ப அவர் ஜெபம் பண்றாரு, என் மேன்மையை பெருக செய்யும். சொல்லுங்க எல்லாரும், என் மேன்மையை. இங்க இருக்கிற அம்மாக்களுக்கும் அப்பாக்களுக்கும் கண்டிப்பா இந்த வசனம் புரியும். இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த வசனம், இந்த வசனத்தின் வழியாய் ஆண்டவர் பேசுறாரு. நாங்க ஒரு காலத்துல நல்லா இருந்தோம், எங்க வாழ்க்கையில ஒரு உயர்வு இருந்துச்சு, ஒரு ஆசீர்வாதம் இருந்துச்சு. இன்னைக்கு நாங்க கை கட்டி நிக்க வேண்டியது இருக்கிறது. இன்னைக்கு நான் மற்றவங்கிட்ட கையேந்த வேண்டியது இருக்கு. இப்படி யாராவது நீங்க வந்திருந்தா இன்னைக்கு உன் வாழ்க்கையில ஆண்டவர் மாற்றத்தை தருவார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. என்னுடைய மேன்மையை ஆண்டவரே நீர் என்ன செய்யும், பெருக செய்து என்னை தேற்றும். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நீங்க இந்த வசனத்தை மறக்க கூடாது. இந்த வசனத்தை நீங்க ஜெபமா மாற்றுங்க. என்னுடைய மேன்மையை உயர்த்துங்கப்பா, என் மேன்மையை உயர்த்தி என்னை நீர் பெருக செய்து என்னை தேற்றும். இந்த தாவீதுனுடைய வாழ்க்கையில ஏன் இந்த ஜெபத்தை அவர் செய்தார் என்றால், பிரியமானவர்களே, தாவீதுக்கு ஒரு காரியம் தெரியும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. தாவீதை குறித்து வேதாகம் என்ன சொல்கிறது? 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் முதல் வசனம் படிங்க பாப்போம். 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரத்திலே முதல் வசனத்தை ஒருவர் எடுத்து வாசிக்கலாமா? மேன்மை மிக்கவரும் யாக்கோபின் கடவுளிடம் திருப்பொழிவு பெற்றவரும் இஸ்ரவேலின் இனிமை மிகு பாடகரும் ஈசாயின் மைந்தருமான தாவீதின் இறுதி மொழிகளாவன. பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. எனக்கு பிரியமானவர்களே, தாவீதை குறித்து பைபிள் சொல்லுகிறது, அவர் எப்படிப்பட்டவர்? மேன்மை மிக்கவர். ஆமென். நீங்க பக்கத்துல கை கூடி சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்களை என்ன படுத்துவார்? தைரியமா சொல்லுங்க, உங்களை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? இங்க இருக்கிற எல்லாரும் மேன்மைக்குரியவர்கள், எல்லாரும் மதிப்புக்குரியவர்கள். பிரைஸ் தி லார்ட். என் வாழ்க்கையில் நான் இப்படி கோலையா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஏழ்மையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, பரிதாபமா கையேந்தி கடைசி வர மற்றவங்க கிட்ட நான் என்ன செய்ய வேண்டியதில்லை, ஒதுக்கப்பட்ட நிலையில இருக்க வேண்டிய அவசியம். இன்னைக்கு உறுதி எடுங்க. கடவுள் தாவீதை மேன்மை மிக்கவராய் வைத்திருந்தார். தாவீதோட வாழ்க்கை ஒரு பரிதாபத்துக்குரிய நிலைமையில முடியல. ஏன்னா ஆண்டவர் அவரை உயர்த்தினார். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் தாவீது அழகாக ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், வாசியுங்கள் 1 குறிப்பேடு 29ஆம் அதிகாரம் 11-12 வசனங்கள் வாசிங்க. 1 குறிப்பேடு 29ஆம் அதிகாரம் 11-12 வசனம் படிங்கம்மா. ஆண்டவரே, பெருமையும் வலிமையும் மாட்சியும் வெற்றியும் மேன்மையும் உமக்கே உரியன. கைகளை தட்டுங்க பாப்போம். மேன்மை, உயர்வு, மாட்சி, வெற்றி எல்லாம் தேவனுடையது. அடுத்த வசனத்தை படிங்க. ஏனெனில் விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் இருக்கும் அனைத்தும் உம்முடையவை. பிரைஸ் தி லார்ட். எல்லாம் 2 கைகளை வைத்து சொல்லுங்க. விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் இருக்கிற எல்லாம் தேவனே உம்முடையது. பிரைஸ் தி லார்ட். உங்க வாழ்க்கையில எதெல்லாம் இல்ல நினைக்கிறீங்களோ அது எங்க இருக்கு? தெய்வத்திடத்தில் இருக்கிறது. ஆமென். உங்க பிள்ளைகளுக்கு உங்க வாழ்க்கைக்கு என்ன தேவைகள் இருக்கிறதோ அவைகள் அனைத்தும் தெய்வத்திடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா.
அந்த வசனத்தை படிங்க. படிக்குமா? அடுத்த வசனம் 12வது வசனத்தை படிங்க. செல்வமும் மாட்சியும் உம்மிடமிருந்தே வருகின்றன, நீரே எல்லாவற்றையும் ஆள்பவர். ஒருவனை உயர்த்துவது ஒருவனை தாழ்த்துவது எல்லாம் உம்மிடம் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. ஒருத்தரை உயர்த்துறது யாரு? ஒருத்தனை தாழ்த்துறது யாரு? ஒருத்தனை செல்வனாக்கவும் முடியும், பரம ஏழையாவும் மாற்ற முடியும், ஆரோக்கியமா வைக்க முடியும், மரண படுகுடியில் கொண்டு போய் போடவும் எல்லாம் வல்லவர் நம் தெய்வம். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதனால தான் பாருங்க தாவீது சொல்றாரு, இந்த உயர்வு இந்த மேன்மை எல்லாம் யாருடையது? என்னுடையதல்ல, தேவன் நமக்கு தருவது. தேவன் எனக்கு தருவது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் எனக்கு பிரியமானவர்களே, வேதம் நமக்கு சொல்லுகிறது, அதே அதிகாரத்தில் 29ஆம் வசனம் சொல்லுகிறது. 1 குறிப்பேடு 29ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் படிமா. தாவீது அரசரின் செயல்கள் தொடக்க முதல் இறுதி வரை குறிப்பேட்டிலும் பைபிள் சொல்லுகிறது, அவரை பற்றி உள்ள காரியங்கள்லாம் எழுதப்பட்டிருக்கு. அவர் எப்படி முடிச்சார் வாழ்க்கையை? மேன்மையாய் முடித்தார். ஆமென். அவர் உயர்வாக முடித்தார். பிரைஸ் தி லார்ட். அவர் ஆசீர்வாதத்தோடு முடித்தார். ஆமென். இன்னைக்கு இங்க இருக்கிற யாராவது கண்ணீரின் மத்தியில் வந்திருக்கிறீங்களா? என் வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லைன்னு வந்திருக்கீங்களா? என் வாழ்க்கையில் உயர்வு இல்லைன்னு வந்திருக்கீங்களா? என் பிள்ளைகளுக்கு எடுக்கிறதெல்லாம் தோல்வின்னு வந்திருக்கீங்களா? ஒருவேளை என் வாழ்க்கையில் எல்லாம் நஷ்டப்பட்டு இழந்து வந்திருக்கீங்கன்னு சொல்றீங்களா? இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எல்லாம் மாறும். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதனால தான் எனக்கு பிரியமானவர்களே, சங்கீதம் 149ஆம் அதிகாரம் 4-5 வசனம் படித்து பாருங்கள். சங்கீதம் திருப்பாடல் 149ஆம் அதிகாரத்திலே 4-5 வசனங்கள் வாசியுங்கள். ஆண்டவர் தம் மக்கள் மீது, நல்ல கை தட்டுங்க பாப்போம், நல்ல வசனத்தை புரிஞ்சுக்கோங்க. நான் ஏழையா இருக்கேன், நான் கஷ்டப்படுறேன், நான் துன்பத்தில் இருக்கேன், என் தலையெழுத்து ஆண்டவர் எழுதி வச்சிட்டார் இல்ல. கடவுள் தன் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். தாழ்நிலையில் இருக்கிற அவர்களுக்கு வெற்றி அளித்து மேன்மைப்படுத்துவார். ஆமென். என்ன செய்வாரு? ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார் போல வெற்றி அளித்து. நீ எங்க தோல்வியை கண்டியோ, எங்கே துவண்டு சுருண்டு போய் கிடக்கிறையோ, எங்கே மற்றவங்களால ஏளன பொருளா பார்க்கப்படுகிறாயோ, அந்த இடத்திலே உங்களுக்கு வெற்றியை தந்து, பிரைஸ் தி லார்ட், உங்களுக்கு ஆண்டவர் என்ன தருவாரு? நல்ல பக்கத்துல கை கொடுத்து சிரிச்சு சொல்லுங்க, சிரித்துக்கிட்டே சொல்லுமா, உனக்கு வெற்றியை அளித்து. ஏமா முறைக்கிய? சிரிச்சுட்டே சொல்லுங்க, கை கொடுங்க. உங்களுக்கு வெற்றியை தந்து உங்களை மேன்மைப்படுத்துவார். எப்படி தருவாரு? உங்களுக்கு எல்லாத்துல நீங்க எடுக்கிற முயற்சி எல்லாத்திலையும் ஆண்டவர் என்ன தருவாரு? வெற்றியை கொடுத்து ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். ஆமென். அதனாலதான் 5ஆம் வசனம் சொல்லுது, அவருடைய அன்பர்கள் மேன்மையடைந்து களி கூறுவாராக, மெத்தைகளில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவாராக. ஆமென். அல்லேலூயா. நீங்க உங்க வாழ்க்கையில எல்லாவற்றிலும் மேன்மை அடைவீர்கள். நீங்க எடுக்கிற எல்லா முயற்சியிலும் மேன்மை அடைவீர்கள். நீங்கள் எடுக்கிற எல்லா காரியத்திலும் ஆண்டவருடைய கரம் உங்க வாழ்க்கையில செயலாற்றும். நீங்க நிச்சயமா நல்லா இருப்பீங்க. கைகளை தட்டி சொல்லுங்க, நிச்சயமாக இயேசுவின் நாமத்தில் நல்லா இருப்பேன். ஒரு 3 நேரம் சத்தமா சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் நானும் என் குடும்பமும் நல்லா இருப்போம். எடுக்கிற முயற்சிகள்ல வெற்றி பெறுவோம். தேவனுடைய பெயரால் மேன்மையாய் இருப்போம். ஆமென். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் எனக்கு பிரியமானவர்களே, பாருங்க, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில வேதம் சொல்லுகிறது, 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுது, இந்த மேன்மைக்காக இயேசு தன்னையே கையளித்தார். அவர் செல்வராய் இருந்தும் நமக்காக ஏழையானார். அவருடைய ஏழ்மையினால் நாம் செல்வர்களாக மாறினோம். ஆமென்.
நீ எப்படி உயர்வ? எனக்காக தெய்வம் சிலுவையிலே தன்னை கொடுத்தார். ஆமென், அல்லேலூயா. நான் இந்த உலக வாழ்க்கையிலும் சரி, என்னுடைய ஆன்மீக வாழ்க்கையிலும் சரி, எல்லாத்திலும் உயரும்படி இயேசு தன்னையே முழுவதும் கையளித்தார். ஆமென், அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை அசைத்து சொல்லுங்க, எனக்காக இயேசு ஏழையானார். எல்லா நன்மைகளின் கருவூலமாகிய தெய்வம் எனக்காக சிலுவையில் இறங்கி வந்தார். அவர் ஏழையாய் மாறினார். அவருடைய ஏழ்மையினால் நாங்கள் செல்வர்களாய் மாறுகிறோம். பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க, நீங்க வருத்தப்படாதீங்க, முகவாட்டமா இருக்காதீங்க, எப்போதும் தரித்திரத்தை பேசாதீங்க, எப்போதும் ஏழ்மையை பேசாதீங்க, கடனை பேசாதீங்க, இழப்புகளை பேசாதீங்க. உங்களை உயர்த்துகிற தேவனை பேசுங்கள். உங்களை உயர்த்துகிற ஆண்டவரை அறிக்கையிடுங்கள். அல்லேலூயா. கைகளை வேர் சொல்லுங்க, அல்லேலூயா. அதனாலதான் பிரியமானவர்களே, சங்கீதம் 112 அதிகாரத்திலே 9வது வசனத்தை வாசித்து பாருங்கள். சங்கீதம் திருப்பாடல் 112:9. அவர்கள் வாரி வழங்கினர், ஏழைகளுக்கு ஈந்தனர், அவர்கள் நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும், மாட்சியுடன் மேலோங்கும். ஆமென். நீங்க எப்படி ஆவீங்க? மேலோங்குவீர்கள். பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க, இதுவரை வாங்குறவங்களா நீங்க இருந்திருக்கலாம். சத்தமா சொல்லுங்க, நல்ல கொஞ்சம் முகத்தை சிரிச்ச முகத்தோட சொல்லுங்க. வாங்கும் நீங்க வாங்குறவங்களா இருந்திருக்கலாம். இனிமே கொடுக்கிறவங்களா மாறுவீங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? எப்பா நாங்கள் வாங்கி தான்ப்பா பழக்கம், அப்படியா? இல்லை, நீங்கள் கொடுக்குறவங்க. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் யாரு? மேன்மை. கடவுள் என்ன மேன்மைப்படுத்த நான் யாரா மாறுவேன்? சத்தமா சொல்லுங்க, நான் என்னை ஆண்டவர் உயர்த்த உயர்த்த என்னை மேன்மைப்படுத்த நான் யாரா மாறுவேன்? நான் கொடுக்கிறவனா மாறுவேன். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எழுந்து நில்லுங்கள், ஒரு பல்லவியை பாட போகிறோம். ஆமென். ஆபிரகாமின் தேவனே ஆசீர்வதியும், ஈசாக்கின் தேவனே ஆசீர்வதியும். ஆபிரகாமின் தேவனே ஆசீர்வதியும், ஈசாக்கின் தேவனே ஆசீர்வதியும். பெயரும் புகழும் தந்து என்னை ஆசீர்வதியும், கூடவே இருந்து ஆசீர்வதியும். பெயரும் புகழும் ஆசீர்வதியும், கூடவே இருந்து ஆசீர்வதியும். ஆபிரகாமின் தேவனே ஆசீர்வதியும், ஈசாக்கின் தேவனே ஆசீர்வதியும். ஆபிரகாமின் தேவனே ஆசீர்வதியும், ஈசாக்கின் தேவனே ஆசீர்வதியும். நல்ல சேர்ந்து, ஆபிரகாமின் தேவனே ஆசீர்வதியும், ஈசாக்கின் தேவனே ஆசீர்வதியும். ஆபிரகாமின் தேவனே ஆசீர்வதியும், ஈசாக்கின் தேவனே ஆசீர்வதியும். எடுக்கும் முயற்சியை ஆசீர்வதியும், வெற்றியின் பாதையில் ஆசீர்வதியும். எடுக்கும் முயற்சியை ஆசீர்வதியும், பாதையில் ஆசீர்வதியும். எடுக்கும் முயற்சியில் ஆசீர்வதியும், வெற்றியின் பாதையில் ஆசீர்வதியும். எடுக்கும் முயற்சியை ஆசீர்வதியும், வெற்றியின் பாதையில் ஆசீர்வதியும். ஆபிரகாமின் தேவனே ஆசீர்வதியும், ஈசாக்கின் தேவனே. கைகளை தட்டி பாடுங்க. ஆபிரகாமின் தேவனே. நல்ல கையை தட்டி பாடுங்க மக்கா எல்லாரும். ஆசீர்வதியும். நல்ல
கைகளை உயர் சொல்லுங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலே உயர்வையும் மேன்மையையும் நீர் தந்து எங்களை ஆசீர்வதியும். வாங்குகிறவனாக அல்ல, கொடுக்கிறவனாக என்னை ஆசீர்வதியும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமென். எத்தனை பேருக்கு விருப்பம்? மேன்மை உயர்வு உண்டா? சொல்லுங்க, உண்டா? கண்டிப்பாக தேவன் நம்மை உயர்த்துவார். ஆமென். ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்துவார். ஆமென். நாம் தரைமட்டமாகுவது கடவுளுடைய விருப்பம் அல்ல. நாம் இகழப்படுவது கடவுளுடைய விருப்பம். நாம் புறக்கணிக்கப்படுவது கடவுளுடைய விருப்பம். நாம் மற்றவர்கிட்ட போய் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படி நிற்கிறது கடவுளுடைய விருப்பம் தைரியமாக சொல்லுகிறேன், அது கடவுளுடைய விருப்பம் அல்ல. நம்மை உயர்த்துவது, நம்மை எல்லா ஜனங்களுக்கு முன்பாக மேன்மையோடு வைப்பதே தெய்வத்தினுடைய விருப்பம். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப பிரியமானவர்களே, தேவன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில உயர்வை தர அவர் காத்திருக்கிறார். ஆமென். அதனால தான் நீங்க 1 சாமுவேல் எடுத்து வாசிப்பீர்கள் என்றால் நமக்கு வேத புஸ்தகம் தெளிவாக நமக்கு காண்பிக்கிறது. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்திலே நீங்கள் எடுத்து வாசிப்பீர்கள் என்றால் 8வது வசனத்தை பாருங்க. 7வது வசனம். ஆண்டவர் ஏழையாக்குகிறார், செல்வராக்குகிறார், தாழ்த்துகிறார், மேன்மைப்படுத்துகிறார். புழுதியிலிருந்து அவர் ஏழைகளை உயர்த்துகிறார், குப்பையிலிருந்து வறியவரை தூக்கி விடுகிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உங்களை ஆண்டவர் உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார், நீங்க நல்லா இருப்பீங்க. பிரைஸ் தி லார்ட். அப்ப பிரியமானவர்களே, இந்த உயர்வை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அந்த உயர்வை நீங்க அந்த உயர்வை நாம் பாதுகாக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக பேப்பர்ல வந்த செய்தி, தொலைக்காட்சிகள், ஊடகங்கள் எல்லாத்திலையும் வந்தது. என்ன தெரியுமா? ஒருவர் பயிற்சி IAS அதிகாரி, பயிற்சி IAS அதிகாரி, IAS எழுதியாச்சு, உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க? ப்ரமோட் பண்ணுவாங்க. எங்கே பண்ணுவாங்க? அவங்க ஒரு நகரத்திலேயோ ஏதோ ஒரு காரியத்தில் அவங்க படித்த படிப்புக்கு ஏற்ப ஒரு பயிற்சி IAS அதிகாரியாக போட்டாங்க. ஆனால் இவங்க பயிற்சி IAS அதிகாரி அப்படிங்கிற ஒரு மேன்மை வந்த உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அவங்க காரில் லைட்லாம் வச்சு சைரன்லாம் கொடுத்து அவங்க கொஞ்சம் அதிகமான சில காரியங்களை பண்ணிட்டாங்க. விளைவு என்னாச்சு சொல்லுங்க? அங்கே இருக்கிற அதிகாரிகள் இதெல்லாம் பல இடங்களில் போய் கடைசியில் அவங்க பேக்ரவுண்டை தோண்டி பார்த்தா இவங்க தகுதியே இல்லாமல் இந்த IAS தேர்வுக்குள்ளே வந்திருக்காங்க. அவங்க எழுதின தேர்வை ரத்து பண்ணாங்க. கடைசியில் அவங்க மேலே விசாரணை கமிஷன் வச்சு இப்போ விசாரணை கமிஷனுக்கு முன்னால் நிற்காங்க. தள்ளப்பட்ட ஒரு நிலைமைக்கு போயிட்டாங்க அந்த பெண்மணி. ஏன்? இதை மாதிரி ஒன்றும் இல்லை, ஆயிரக்கணக்கான நிகழ்வு. கடவுள் நல்ல வருமானத்தை கொடுத்தார், கடவுள் என்ன ஆசீர்வதித்தார், நல்ல வீட்டை கட்டினேன், நல்ல உயர்வான நிலைமைக்கு போனேன். ஆனால் இப்போ என்னங்க ஆச்சு அப்படின்னா, வீட்டை விட்டுட்டு ஊரை விட்டே. சொல்லுங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்துருக்கேன். பிரைஸ் தி லார்ட். நல்ல ஆரோக்கியமா இருந்தாருங்க அந்த சகோதரன், நல்லா இருந்தாரு, ஆரோக்கியமா நல்ல மகிழ்ச்சியோடு வாழ்ந்த குடும்பம். இன்னைக்கு என்ன ஆயிட்டு? இந்த வியாதியில எல்லாம் போய் இன்னைக்கு பரிதாபமா நிற்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஏதாவது ஒரு சூழ்நிலைகளை நாம் சந்திக்க வேண்டியிருக்கிறதை பார்க்கிறோம். அப்ப என்ன காரணம்? உயர்வை பெற வேண்டும் என்றால் ஒரு மனிதன் சில காரியங்களை கண்டுபிடிக்கணும். ஆமென். அல்லேலூயா. நீங்க பைபிள் எடுத்து வாசித்து பாருங்க. முதலாவது உயர்வை கடவுள் ஒரு மனிதனுக்கு யாருக்கு தருவார்னா, யாருக்கு தருவார் என்றால் தன் பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பி யார் ஒருவர் கடவுளிடத்தில் திரும்பி வருகிறார்களோ அவர்களை ஆண்டவர் உயர்த்துகிறார். கை தட்டுங்க பார்ப்போம். அல்லேலூயா. எனக்கு ஒரு 2 நாளாக ஒரு வேதத்தில் ஒரு அதிகாரம் எனக்கு ரொம்ப மனசில் திரும்ப திரும்ப பதிந்து கொண்டே இருந்தது. நான் வாசிக்க விரும்புகிறேன்.
ஓசையா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், ஓசையா 5ஆம் அதிகாரம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நல்ல கவனிக்கணும். நானே எனது வாசிக்கிறேன், நீங்கள் நல்லா கவனிக்கணும். 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆண்டவர் இந்த பகுதியிலே நம்மோடு பேசுகிறார். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. 4வது வசனத்தை பாருங்கள். அவர்களுடைய கடவுளிடம் திரும்பி வர அவர்களின் செயல்கள் விடுவதில்லை. என்ன விடுவதில்லை? சத்தமா சொல்லுங்க. அவருடைய செயல்கள் அவர்களை விடுவதில்லை. ஏனெனில் விபச்சார புத்தி அவர்களை ஆட்கொண்டுள்ளது. ஆண்டவரை பற்றிய அறிவு அவர்களுக்கு இஸ்ரவேலின் இருமாப்பு அவனுக்கு எதிராக சான்று கூறும். இஸ்ரவேலும் எப்ராயிம் தங்கள் தீச்செயலால் இடறி விழுந்தார்கள். யூதாவும் அவர்களோடு இடறி விழுவான். தங்கள் ஆடு மாடுகளோடு ஆண்டவரை தேடி போவார்கள், ஆனால் அவரை காண மாட்டார்கள். அவர் அவர்களை விட்டு விலகி விட்டார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்து விட்டாராம்? சொல்லுங்க, ஆண்டவர் என்ன செஞ்சாரு? ஆண்டவர் விலகி விட்டார். இன்னைக்கு நீங்க நல்லா கவனிங்களேன். அநேகருடைய வாழ்க்கையில பாருங்க, கடவுள்கிட்ட வருவோம், ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பாரா? எனக்கு நல்ல பெரிய விசுவாசம் என்ன, நீங்கள் அங்கே வந்து மன்றாடுகிற எல்லா விண்ணப்பங்களுக்கும் ஆண்டவர் கனிவோடு பதிலளிக்கிறார். கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. ஒரு சில நாட்களுக்கு முன்பாக ஒரு சகோதரி சொன்னாங்க, என்னுடைய பேத்தி பிறந்து 37 நாள் ஆச்சு, கை திரும்பவே இல்லை. டாக்டர்கிட்ட கொண்டு போனோம். டாக்டர் சொன்னாங்க, பிறந்த குழந்தை 37 நாள் குழந்தை தான், ஆப்ரேஷன் பண்ணணும், மேல் சிகிச்சை கொடுக்கணும், பெரிய பெரிய டாக்டரை பார்க்கணும், என்னெல்லாமோ சொன்னாங்க. நாங்கள் வந்து கண்ணீரோடு ஜெபம் பண்ணோம். இங்கே வந்து விண்ணப்பம் எழுதி போட்டு இங்கேருந்து அந்த ஹோலி ஆயில் புனித எண்ணெயை வாங்கிட்டு போய் அந்த நேரத்தில் நாங்கள் ஒரு மருத்துவத்தை கொண்டு போய் ஸ்கேன் ரிப்போர்ட்டுக்காக நிற்கிறோம். பெரிய ஸ்கேன் ஒன்று எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அங்கே போய் நின்றுட்டு இருக்கிறோம். திடீர்னு என்னுடைய உறவினர் ஒருத்தர் ஃபோன் பண்ணார், நீங்கள் இன்னொரு டாக்டரை ரெடி பண்ணியிருக்கிறோம். ஆனால் நாங்கள் அந்த டாக்டர்கிட்ட போகலை, வீட்டுக்கு வந்தோம், ஜெபம் செய்தோம், எண்ணெய் எடுத்து கையில் போட்டுட்டு என் மருமகளை பார்க்குற கண்ணீரோடு இருக்கிறா, என் குடும்பமே ஒரு மாதிரி சோர்வோடு இருக்குது. ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு திடீர்னு என்னுடைய மருமகள் சொல்கிறா, அத்தை ஓடியாங்க, அற்புதம் நடந்துட்டு. என்ன? வளைஞ்சி செயல்பட முடியாமல் இருந்த கை நேராகி நல்ல பிள்ளை ஆரோக்கியமாக இருக்குது. அந்த அம்மா சொல்லும் போதே கண்ணீரோடு சொன்ன சாட்சியம் இது. இதை மாதிரி எத்தனையோ அற்புதங்களை ஆண்டவர் செய்கிறார். ஆனால் ஆண்டவர் அற்புதம் செய்கிறதுல அவர் மாற மாட்டார். ஏன்? பைபிள் சொல்லுகிறது அவர் ஆள் பார்த்து செயல்படாதவர், எல்லாருக்கும் அற்புதம் செய்வார். ஆனால் இங்கே பிரச்சனை என்ன தெரியுமா? அற்புதத்தை பெற்றுக்கொண்ட அநேகர் மீண்டும் தேவனை தேடுவதற்கு மனமில்லாமல் பாவத்தை தேடுகிறார்கள். எங்க போயிட்டாங்க? நல்ல குணமடைந்துட்டு உடம்புல ஆரோக்கியம் கிடைச்சிட்டு இப்ப எங்க போயிட்ட? அதே ஊதுறது, அதே குடிக்கிறது, அதே பழைய பாவங்களை தேடி போய்விட்டார்கள். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆடு மாடு கோழி எல்லாம் கொண்டு வர்றது முக்கியம் இல்லை, நான் உன் கூட இல்லை, உன்னை விட்டு விலகி போயிட்டேன். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இன்னைக்கு அநேக வாழ்க்கையில உயர்வுக்கு பதிலாக தாழ்வு ஏன் வந்ததென்றால் ஆண்டவர் சொன்னாரு. இந்த வசனத்தை பாருங்களேன், நீங்க 15ஆம் வசனத்தை படிங்க. தங்கள் குற்றத்திற்கான பழியை ஏற்று என்னை தேடி வரும் வரை நான் என் இடத்திற்கு திரும்பி போய்விடுவேன். எங்க போயிருவாரா ஆண்டவர்? சொல்லுங்க. உன்னை ஆசீர்வதித்தது, உன்னை உயர்த்துவது, உன்னை மேன்மைப்படுத்துவது பாவம் செய்யறதுக்கு கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவர் ஒருத்தனை உயர்த்தினது, ஆண்டவர் உன்னை மேன்மைப்படுத்தி வைக்கிறது, நீ பாவம் செய்து இஷ்டம் போல வாழ்றது கிடையாது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இந்த உடம்புல ஆண்டவர் ஆரோக்கியத்தை கொடுத்தது நீ தாறுமாறா வாழ்றதுக்கு இல்ல. பிரைஸ் தி லார்ட். அப்ப பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீ எப்படியோ போறப்பா, நான் ஏன் இடத்துக்கு போறேன். ஆமென். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, தெய்வம் இருக்கிற வரை தான் உங்க மேன்மை, உயர்வு, ஆசீர்வாதம் எல்லாம் உங்க கூட இருக்கும். அவர் போயிட்டார்னா
எல்லாம் இருக்குமா? சொல்லுங்க, இருக்குமா? செல்வமும் மேன்மையும் ஆட்சியும் யார்கிட்ட உள்ளது? ஆண்டவருக்கு உரியது. அவர் போனதுக்கு அப்புறம் செல்வம் இருக்குமா? அவர் போனதுக்கு அப்புறம் ஆசீர்வாதம் இருக்குமா? சமாதானம் இருக்குமா? நிம்மதி இருக்குமா? ஆரோக்கியம் இருக்குமா? எதுவுமே இருக்காது. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் என் இடத்துக்கு போயிட்டேன். இப்போ தெரியுமா, தங்கள் துன்பத்தில் அவர்கள் என்னை தேடுவார்கள். ஆமென். பக்கத்தில் கை கூட சொல்லுங்க, உங்களை தேட வைக்கணும்னு முடிவெடுத்துட்டா அவர் என்னன்னாலும் பண்ணுவார். பண்ணுவார? பிரைஸ் தி லார்ட். பக்கத்தில் கை கூட சொல்லுங்க, தேடி வருவீங்க. அல்லேலூயா. எனக்கு எல்லாருக்கும் நீ ஓடி போனாலும் ஒரு நாள் விட்டு உண்மை விட்டா யாரும் இல்லைன்னு வந்துதான் ஆகணும். எனக்கு இந்த அதிகாரம் ஒரு 2 நாளாக மனசில் அப்படி உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு போயிட்டேன், ஆனால் நீ என்ன செய்வ? தேடி வருவ. எப்படி தேடி வருவ? குற்றத்திற்காக மனம் வருந்தி. பிரைஸ் தி லார்ட். நீங்க லூக்கான செய்தி 15ஆம் அதிகாரம் பிறகு எடுத்து வாசிங்க. 11 ஆண்டவர் ஒரு உவமை சொன்னார். இளைய குமாரன் அப்பா கூட இருக்கும்போது அவனுக்கு மேன்மை இருந்துச்சா? இருந்துச்சா இல்லையா? இருந்துச்சு. உயர்வு இருந்துச்சா? அவன் யாருங்க? அவன் சொந்த கிராமத்தில் அவன் ஒருவேளை தாறுமாறா இருந்தவனா கூட இருந்தா கூட ஐயா ஐயா வர்றாரு அப்படிதான் சொல்லியிருப்பான். அல்லேலூயா. ஏன்? ஊர் பெரியவரியா, செல்வந்தருடைய மகன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அவனுக்கு எல்லா மேன்மையும் உயர்வும் இருந்தது. ஆனா ஒரு நாள் அப்பா விட்டு பாவத்தை நோக்கி போயிட்டான். குடிகாரனா மாறிட்டான். விபச்சாரிகளோடு இணைந்தான். தாறுமாறா வாழ்ந்தான். முடிவென்ன? சொல்லுங்க, முடிவென்ன? பாவத்தோடு இணைகிறவன் பால்பட்டு போவான். சொல்லுங்க, பாவத்தோடு இணைகிறவன் பால்பட்டு போவான். பால்பட்டுன்னா என்னது? நாசமா போவான். பிரைஸ் தி லார்ட். பாவத்தோடு ஒருத்தர் இணைஞ்சிட்டா என்ன செய்வான்? பால்பட்டு தான் அவன் வாழ்க்கை பாலைவனமா போயிடும். அவன் வாழ்க்கை ஆசீர்வாதம் இல்லாத வாழ்க்கையா போயிடும். அல்லேலூயா. 2 கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. இப்ப பைபிள் சொல்லுகிறது, ஒரு நாள் அவன் புத்தி தெளிந்து தந்தையிடத்திலே திரும்பி வந்தான். உங்கள் வாழ்க்கையில் உயர வேண்டும் என்றால் மனம் திரும்புதல் வேண்டும். அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, மனம் திரும்பும் பாவியை குறித்து பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாகிறது. பிரைஸ் தி லார்ட். மனம் திரும்புகிற பாவியை குறித்து என்ன உண்டாகிறது? ஒரு மனிதன், நீ யாரா இருந்தாலும் சரி, இன்னைக்கு நீ மனம் திரும்புவாய் என்றால், உன் பாவ வழிகளை விடுவாய் என்றால், உன் தாறுமாறான வழிகளை விடுவாய் என்றால், இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் உன் குடும்பத்தில் அற்புதம் நடக்கும். பிரைஸ் தி லார்ட். நல்ல 2 கைகளை வச்சு சொல்லுங்க, அல்லேலூயா. நல்ல 2 கைகளை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். யாருக்கு உயர்வு? மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் வருகிறவனுக்கு உயர்வு. இவன் பன்றி கூட்டில் கிடக்கும் போது உயரல, பாவ வழியில் இருக்கும் பொழுது உயரல. மனம் வருந்தி என் தந்தையிடம் திரும்பி போவேன் என்று சொல்லி அவன் தந்தையிடம் திரும்பி வந்தான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இப்ப பைபிள் சொல்லுகிறது, அப்பா அவனை என்ன செய்தாரு? அரவணைத்தார், அழுக்குகளை மாற்றினார், கந்தல்களை மாற்றினார். அவனுக்கு நல்ல நன்மைத்தனத்தின் உச்சிதானமான காரியங்களை கொடுத்து அந்த வீட்டில் விருந்தையும் அவனுக்கு உயர்வையும் ஆண்டவர் கொடுக்கிறதை வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. ஆமென். அல்லேலூயா. பாருங்கள், அதே போல ஒரு பாவியான பெண் இருந்தாள். பாவத்தில் வாழ்ந்தவள், விபச்சாரத்தில் இருந்தவள். அவள் அந்த நிலையில் இருக்கும் பொழுது அவளை கையங்களவுமா பிடித்தோம்னு தான் சொன்னாங்க. பிரைஸ் தி லார்ட். இவளை என்ன பண்ணணும்? கல்லறிந்து. சொல்லுங்க, கல்லறிந்து. ஆனா அதே பாவியான பெண் இயேசுடைய பாதத்தில் வந்து விழுந்தா. அல்லேலூயா. இந்த பாவம் எனக்கு வேண்டாம், இந்த தீமை எனக்கு வேண்டாம்னு இயேசுடைய பாதத்தில் வந்து விழுந்து கண்ணீரால், தன்னுடைய கண்ணீரால் அவருடைய பாதங்களை நனைத்து கூந்தலால் துடைத்து ஓயாது முத்தமிட்டாள். பிரைஸ் தி லார்ட். பைபிள் சொல்லுகிறது, ஆண்டவர் சொன்னார், என்னை பற்றி எங்கெல்லாம் பேசப்படுகிறதோ அங்கெல்லாம் இவளை குறித்தும் பேசப்படும். கை தட்டுங்க பாப்போம்.
சக்கேயுவை பாருங்கள், அவன் ஒரு அநீதியாய் வாழ்ந்த ஒரு மனிதன். ஆனா அந்த அநீதியா வாழ்ந்த மனிதன் இயேசுவை தேடினாரு, மேலே ஏறினாரு, அவர் வீட்டுக்கு வந்தாரு. இதெல்லாம் விட மேல என்ன இருக்குங்க? அவனை உலகம் பாவின்னு அழைத்தது. பிரைஸ் தி லார்ட். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனிதன் மனம் திரும்பி எல்லாவற்றையும் கொடுத்து விடுகிறேன் என்று அவன் மனம் மாறிய பொழுது ஆண்டவர் சொன்னார், இந்த வீட்டுக்கு இன்று இவனும் அபிரகாமின் குமாரனே. கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. அப்ப முதலாவது எங்கே உயர்வு ஆரம்பிக்கிறது என்றால், நீங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்பி கடவுளுக்கு பிரியமான பிள்ளைகளாய் மாறும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் உயர்வை தருகிறார். ஆமென். எல்லாரும் ஒரு 2 கைகளை உயர்த்துவோம். ஆண்டவரே, நான் செய்து கொண்டிருக்கிற எல்லா பாவங்களுக்காகவும் மனம் வருந்துகிறேன், என்னை மன்னித்தருளும். இயேசுவே, என் பாவங்களினால் எங்கெல்லாம் என் குடும்பத்திலே உயர்வு இல்லாமல் நாங்கள் வறுமையிலும் கஷ்டத்திலும் மகிழ்ச்சியை இழந்து குழப்பத்திலும் பிரச்சனையிலும் வாடிக்கொண்டிருக்கிறோமோ, அந்த சூழ்நிலைகளிலிருந்து எங்களை விடுவித்து எங்களை ஆசீர்வதியும், எங்களை உயர்த்தும், மேன்மைப்படுத்தும். ஆமென். அல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். அல்லேலூயா. இரண்டாவது, ஆண்டவர் ஒரு மனிதனை உயர்த்த வேண்டும் என்றால், பிரியமானவர்களே, வாசிங்க மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரம். மத்தேயு நற்செய்தி 25ஆம் அதிகாரம். நல்ல கவனிக்கணும். 25ஆம் அதிகாரத்தில் 21வது வசனத்தை தயவு செய்து நீங்கள் வாசிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். 21ஆம் வசனம் படிக்கிறீங்களா? அதற்கு அவருடைய தலைவர் அவரிடம், நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்கு உரியவராய் இருந்தீர். கை தட்டுங்க பார்ப்போம். முதல்ல நாம் என்ன செய்யணும்? நாம் இருக்கிற பாவ வழிகளை விட்டு மனம் திரும்பும் பொழுது கடவுள் நம்மை உயர்த்துவார். பிரைஸ் தி லார்ட். ரெண்டாவது, கடவுள் என்னை உயர்த்தணும்னா என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, நம்பிக்கைக்குரியவனாக நான் இருக்கணும். அல்லேலூயா. அப்படின்னா அர்த்தம் என்ன? உண்மையா இருக்கணும். சொல்லுங்க, எப்படி இருக்கணும்? இன்னைக்கு நிறைய பேர் கடவுள் பக்தி இருக்குது, நல்ல கடவுள் பக்தி எல்லாம் நிறைய வச்சிருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் நல்லவர், ஆண்டவர் வல்லவர், நான் இயேசுவோட பிள்ளை, நான் ஞான ஸ்நானம் வாங்கிட்டேன், என்னெல்லாமோ சொல்றோம் உலகத்தில். கரெக்ட். அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து கேளுங்க, நீங்க பக்திமான், நீங்க கிறிஸ்தவங்க, ஆனா உண்மையா இருக்கீங்களா? உண்மையா இருக்கீங்களா? இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் நான் எனக்குள்ள கேட்க வேண்டிய கேள்வி, உண்மையா இருக்கியாப்பா? தேவன் யாரை உயர்த்துவார்? சொல்லுங்க, யாரை உயர்த்துவார்? உண்மையான மனிதர்களை உயர்த்துவார். நீங்க வருத்தப்பட்ட கூட, வருத்தப்பட்டாலும் பரவாயில்ல. காசு கொடுக்கிறது, காணிக்கை கொடுக்கிறதுனால உயர்வு இல்லை. நான் உண்மையா இருக்கணும். என்னுடைய வாழ்க்கை உண்மைக்கு சான்று பகர வேண்டும். இன்னைக்கு கிறிஸ்தவ உலகம், கிறிஸ்தவ வாழ்க்கை எதுல போயிட்டுனா உண்மைக்கு புறம்பா போயிட்டு. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நன்று நன்று நல்ல பணியாளனே, சிறிய காரியங்களிலே நீ உண்மையாயிருந்தால் அதனால் நான் உன்னை பெரிய காரியத்துக்கு அதிபதியாக மாற்றுவேன். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு பாருங்க, சின்ன சின்ன காரியத்தில் கூட போய். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சின்ன சின்ன காரியங்களில் கூட நம்ம உண்மையாக இருக்க மனம் இல்லாமல் இருக்கிறோம். ஒரு அம்மா சொன்னாங்க, என் பையன் வாங்குற வருமானம் எனக்கு இன்னைக்கு தெரியல பிரதர். அல்லேலூயா. சில கணவர்மார் எவ்வளவு சம்பளம் வாங்குறேன்னு மனைவிக்கு தெரியாது. சில மனைவிமார் கணவர்கிட்ட வாங்குற வருமானத்தை உண்மையா என்ன செய்யறதில்ல, அதை எப்படி செலவழிச்சேன்னு சொல்றதில்ல. வீட்டிலேயே ஒளிவு மறைவு, கணவன் மனைவிக்குள்ள ஒளிவு மறைவு. சின்ன சின்ன காரியங்கள்ல உண்மையா இல்லைன்னா தேவன் நம்மை உயர்த்த முடியாது. பிரைஸ் தி லார்ட்.
சொல்லுங்க அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தயவு செய்து நீங்களுடைய வேத புஸ்தகத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. திருப்பாடல் 51 அதிகாரம் 6வது வசனம் படிங்க பார்ப்போம். திருப்பாடல் 51 அதிகாரம் 6வது வசனம் படிக்கிறீங்களா? இதோ நீர் விரும்புவது, பக்கத்தில் கை கூட சொல்லுங்க, ஆண்டவர் என்ன விரும்புறாரு சொல்லுங்க, என்ன விரும்புறாரு? பக்கத்தில் கை சொல்லுங்க, ஆண்டவர் என்னமா விரும்புறாரு? ஆண்டவர் என்ன விரும்புறாரு? மாடு, ஆடு, கோழி இதே விரும்புறாரு. ஆண்டவருக்கு எல்லாம் அவருடையது. நீ கோழியை கொண்டு வந்தாலும் சரி, நீ ஆட்டை கொண்டு வந்தாலும், மாட்டை கொண்டு வந்தாலும், உலகத்தில் உள்ள என்ன தங்க வைரத்தை கொண்டு வந்தாலும் எல்லாமே யாருடையது? ஆண்டவருடையது. ஆண்டவர் என்ன விரும்புறாரு? இதோ நீர் விரும்புவது உள்ளத்தின் உண்மையையே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் விரும்புறது என்னது? ஒரு மனுஷன் இருதயத்தில் உண்மையா இருக்கணும். நீ உண்மையா இருக்கணும். ஜெபிக்கிற பிள்ளைகள் உண்மையா இருக்கணும். ஊழியத்தில் உண்மையா இருக்கணும். குடும்பத்தில் உண்மையா இருக்கணும். எல்லாத்திலும் உண்மையா இருக்கணும். ஆனால் இன்னைக்கு பாருங்க, உள்ள ஒன்று சொல்லுங்க, உள்ள ஒன்று. அதனால தான் யாக்கோபு அழகா சொல்லுவார், என்ன தெரியுமா? நீங்கள் கடவுளை வாயால் போற்றுக்கிறீங்க, ஆனால் அதே வாயால் மனுஷனை சபிக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுவார், இந்த ஜனங்கள் வாயால் என்னை போற்றுகிறார்கள், உள்ளமோ வெகு தூரமா இருக்கு. உள்ளத்திலே வாயை திறந்தா இயேசுவுக்கு புகழ், வாயை திறந்தா பிரைஸ் தி லார்ட், வாயை திறந்தா ரொம்ப நல்லா இருக்கு. ஆனால் வாயில் இருக்கிறது வார்த்தை ஒன்று, உள்ள இருக்கிறது ஒன்று. பைபிளில் நீங்கள் பாருங்க, இயேசுவை பார்த்து சொல்லுவாங்க நல்ல போதகரே. இயேசு கிறிஸ்துவ பார்த்து பரிசேயர்கள், சதிசேயர்கள் எல்லாம் பேசும்போது மொழிகி பேசுவாங்க. ஆனால் பைபிள் அடுத்த வசனம் இருக்கும், அவரிடத்தில் என்ன குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்று வகை தேடினார்கள். எப்படி தேடினாங்களாம் சொல்லுங்க? வகை தேடினாங்களாம். நீங்க பாருங்க, உள்ள விஷம் இருக்கு, உள்ள காழ்ப்புணர்ச்சி இருக்கு, உள்ள பகை இருக்குது, உள்ள வைராக்கியம் இருக்குது, உள்ள மற்றவங்கள மட்டரங்கமான எண்ணத்தோட பார்க்குறோம். உள்ள இருக்கிறதெல்லாம் அடுத்தவனை போட்டு தள்ளணுங்கிற எல்லாம் பழி வாங்கும் உணர்வு. ஆனால் வெளியே பிரதர் சிஸ்டர் அப்படின்ட்டு என்ன செய்கிறோம்? ஏமாத்திக்கிட்டு அலைகிறோம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் பைபிள் சொல்லுது, கடவுள் யாரங்க விரும்புவார்? கடவுள் யாரை உயர்த்துவார்? கடவுள் உயர்த்தணும்னா ஒருவன் எப்படி இருக்கணும்? உண்மையுள்ளவனா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். தானியேலை பற்றி நீங்க, அதனால தான் நீங்க நத்தானியேலை பற்றி பார்க்கிறோம், இவன் உண்மையான இஸ்ரவேலன். யோவானர் செய்தி 1 அதிகாரம் எடுத்து வாசிங்க. ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு கொடுக்குற சர்டிபிகேட்டை பாருங்க. யோவானர் செய்தி 1 அதிகாரம் தயவு செய்து எடுத்து வாசிங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வாசிங்கம்மா. யோவானர் செய்தி 1 அதிகாரத்தில் 47 வசனம். நத்தானியேல் தம்மிடம் வருவதை இயேசு கண்டு, இவர் உண்மையான இஸ்ரவேலன், கபடற்றவன் என்று அவனை குறித்து கூறினார். ஆண்டவர் சொன்னார், இவன் எப்படிப்பட்ட ஆளு? உண்மையானவன், கபடற்றவன். பக்கத்தில் கை கொடுத்துக்கிறங்க. உண்மை இருக்கா? கபடம் இல்லாமல் இருக்கமா? பிரைஸ் தி லார்ட். யோசேப்பு உண்மையான மனுஷனா இல்லையா? சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டு யோசேப்பும் புதிய ஏற்பாட்டு யோசேப்பு ரெண்டு பேருமே யார் தான்? உண்மையானவர்கள். பழைய ஏற்பாட்டு யோசேப்பு போத்திபார் வீட்டில் எப்படி இருந்தார்? உண்மையா இருந்தார். அந்த அம்மா அவரை டார்ச்சர் பண்ணுது. நான் சொல்ற மாதிரி கேளு, நம்ம என்ன தப்பு பண்ணாலும் வெளியே தெரியவே தெரியாது அப்படின்னு ரொம்ப ரகசியமா டெய்லி தொந்தரவு பண்ணுது. ஆனா அந்த மனுஷன் என்ன சொன்னாரு? இந்த வீட்டில் உள்ள எல்லா பொறுப்பும் என்கிட்ட இருக்கு, உன்னையே தவிர. நீ யாரு? என் எஜமானுடைய மனைவி, உன் மேல எனக்கு அதிகாரம் இல்லை. எவ்வளோ ஞானமாக இருக்கார் பாருங்க, எவ்வளோ உண்மையாக இருக்கார். எல்லாத்துக்கும் மேலே திரும்பவும் டார்ச்சர் பண்ணும்போது அவர் சொன்னார், நீ என்ன பண்ணாலும் சரி என் ஆண்டவருக்கு விரோதமான எப்படி பாவம் செய்வன்னு அவர் ஆடையை விட்டுட்டு ஓடுறதுக்கு தயாராகிட்டார். அவரை தாங்க ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். கை தட்டுங்க பார்ப்போம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. தானியேலை பாருங்க, தானியேலோடு இருந்த மற்ற கண்காணிகள் எல்லாம் அநியாயம் பண்றவனா இருந்தான், அட்டூழியம் பண்றவன், லஞ்சம் வாங்குறவன்.
ஆனால் தானியேலை பாருங்க, தேவனுக்கு முன்பாக அவன் உண்மையா இருந்தான், ராஜாவுக்கு உண்மையா இருந்தான். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் தானியேலால் சொல்ல முடிஞ்சது, என் ஆண்டவர் சிங்கத்தின் வாயை தம் தூதரை அனுப்பி கட்டி போட்டார். அந்த தானியேலை தான் ஆண்டவர் உயர்த்தினார். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் உண்மையாக வாழ்வோம் என்றால், உண்மையா இருப்போம்னா ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பது ஒரு நாளும் தள்ளி போகாது. ஆமென். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. மத்தேயு நற்செய்தி 16ஆம் அதிகாரம், தயவு செய்து உங்களுடைய வேத புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு நற்செய்தி 16ஆம் அதிகாரத்தில் 26வது வசனம் எடுத்து வாசிங்க. 26. மனிதன் உலகம் முழுவதையும் தனதாக்கி கொண்டாலும் தன் வாழ்வை இளைப்பானானில் அவனுக்கு கிடைக்கும் அவன் தன் வாழ்வுக்கு ஈடாக எதை? இன்னைக்கு உலகம் முழுவதும் உள்ள வாழ்கிற ஜனங்கள் உண்மையை இழந்து பாவத்துக்கு கையளிக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ உண்மையா இருந்தா உன் வாழ்க்கையை சம்பாதிப்ப. அல்லேலூயா. உலகம் முழுவதும் எல்லாம் எனக்கு சொந்தமாக்கிட்டானோ என் ஆத்மாவை நான் இழந்துட்டான், அதனால எந்த பிரயோஜனமும். உலகத்தில் 100 டன் தங்கம் வச்சிருக்கலாம், நீங்க உலக பணக்கார வரிசையில் முதல் வரிசையில் நீங்க இருக்கலாம். ஆனால் உசுறு போயிட்டுனா இந்த உலகத்தில் உள்ள எதுவும் உங்களுக்கு சொந்தமா? எதையாவது வைத்து எதாவது செய்ய முடியுமா? ஒன்றும் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். அதனால நீங்கள் உங்களுடைய ஆத்துமா பாதுகாக்கப்பட வேணும். நீங்கள் உயர்வை காண வேண்டும் என்றால் நீங்கள் உண்மைக்கு சான்று பகரணும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் இயேசு சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனும். இயேசுதான் வழி, இயேசுதான் சத்தியம், இயேசுதான் ஜீவன். உண்மைக்கு சான்று பகர்கிற இயேசுவிடத்தில் வா. உண்மைக்கு சான்று பகர தெய்வத்திடத்தில் உன்னை ஒப்புக்கொடு. இந்த தெய்வம் உன்னை உண்மைக்கு சான்று பகர உன்னை அழைக்கிறார், உன்னை உயர்த்துவார். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். மூன்றாவது, ஒரு மனிதன் உயர்வை சந்திக்க வேண்டும் என்றால் லூக்கா நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 11வது வசனம் நல்லா எடுத்துக்கணும். லூக்கா நற்செய்தி 14ஆம் அதிகாரத்திலே 11வது வசனம் வாசிங்கம்மா. தம்மை தாமே உயர்த்துவோர் யாவரும் தாழ்த்தப்படுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர். அல்லேலூயா. அப்ப முதல்ல மனம் திரும்பணும், ரெண்டாவது உண்மையா இருக்கணும், மூணாவது என்ன செய்யணும்? சொல்லுங்க. உயர்வு வரும்போது என்ன வரணும்? பணிவு வரணும். இன்னைக்கு அநேகர் உயர உயர கழுத்து ஆட மாட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். கொஞ்சம் பொருளாதாரம் வந்துட்டு கொஞ்சம் வீடு வாசல் கட்டிட்டாங்க அப்படின்னா சிலர் என்ன செய்வாங்க? திரும்பி கூட சொல்லுங்க, திரும்பி கூட பக்கத்தில் தான் நிற்கிறேன் ஏமா கழுத்து திரும்ப மாட்டேங்குது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சிலருக்கு கொஞ்சம் மேன்மை, கொஞ்சம் உயர்வு, கொஞ்சம் படிப்பு. பிரைஸ் தி லார்ட். ஒரு தாயார் சொன்னாங்க, என் மகனை நான் கஷ்டப்பட்டு மீன் கூடலாம் சமந்து படிக்க வச்சேன். நல்ல ஒரு கம்பெனியில் கப்பல்லாம் ஏறிட்டான், கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நான் மீன் கூட எடுத்து சம்பாதிச்சு அவனை கப்பல் ஏற்றிருக்கேன். பஜாரில் நிற்கிறான். என் மகனை பார்த்து நான் பேரை சொல்லி என்ன செஞ்சேன்? கூப்பிட்டேன். நம்ம ஊர் பழக்கம் ஏழான்னு கூப்பிடுவோம் அப்படிதானே? இல்லை அப்படின்னு கூப்பிட்டேன். திரும்பியே பார்க்கலையா? திரும்பியே பார்க்கல. பேரை சொல்லி கூப்பிட்டேன். பைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிட்டான். வீட்டில் வந்து கத்துனானா, யாரை பார்த்து ஏழைங்கிற? சொல்லுங்க. கேட்டது யாரு? அம்மாவா? கேட்டது யாரு? மகன் கேட்க, யாரை பார்த்து ஏழைன்னு கூப்பிட்ட? 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்குற பார்த்துக்கோ.
அந்த அம்மா சொல்லுது, பெற்று வளர்த்து இவனுக்கு எல்லாம் செஞ்சது நான் தான். இப்போ என்ன பார்த்துன்னு சொல்கிறான், வேற சொல்லி ரோட்டில் நான் தான் உன் பிள்ளைன்னு நினைச்சக்கூடாது, சொல்லக்கூடாது. நீ யோசித்து பாருங்களேன். கொஞ்ச நாள் கழித்து அதே அம்மா இந்த நம்ம சென்டர்லேயே வந்து அழுதுட்டு சொல்லுது, என் மகனுக்காக ஜெபம் பண்ணுங்க. என்னாச்சு? கீழே விழுந்தான், ஆக்சிடெண்ட் ஆச்சு, எலும்பு முறிஞ்சு போச்சு, இப்போ கப்பலுக்கு போக முடியாமல் இருக்கிறான். இப்போ நான் தான் அவனுக்கு எல்லாம் அள்ளி போட்டுக்கிட்டு இருக்கேன். சொல்லுங்க. இப்போ வாயை திறந்தா எப்படி கூடுறான்? சொல்லுங்க. பக்கத்தில் ஒன்றும் பயம் தராது. என்ன உண்மை தான் நடக்கும். நீ கூப்பிடவா கூடாதுங்கிற மவனை உன்னை கூப்பிட வைக்கிறது உங்கள் அப்பனுக்கு தெரியும். எவனை எங்கே வளைக்கணும், ஒடிக்கணும், நறுக்கணும் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். உடைக்கிறவர் அவர் தான், ஒட்டு போடுறவரும் அதான். யோபு சொல்லுவார், காயப்படுத்துகிறவரும் நீரே, கட்டு போடுறவரும். இப்போ வாயை திறந்தா அம்மா, அந்த அம்மா சொல்லுது, கேட்கவே வேதனையாக இருக்கு. நான் வடித்த கண்ணீர் இப்படியே கொண்டு போய் விட்டுட்டேன்னு அந்த அம்மா என்ன செய்யுது, வந்து அழுதுகிட்டு நிக்கி. பைபிள் சொல்லுகிறது, நீ உயர்வடைய வேண்டும் என்றால் உனக்கு என்ன வேணும் சொல்லுமா? தாழ்ச்சி வேணும். ஆண்டவர் சொல்றார், உன்னை தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், உயர்த்துகிறவன் இவ்வளவுதாங்க. நீ உன்னை தாழ்த்து. படிப்பு இருக்கா, தாழ்ச்சியாரு. ஞானம் அறிவு எல்லாம் இருக்குதா, கொஞ்சம் அடக்கி வாசி. பிரைஸ் தி லார்ட். நல்ல ஆண்டவர் உன்னை மேன்மையா கொண்டு போறாரா, அடக்கி வாசி. நல்ல மற்றவங்களை மதிக்கணும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அதனால தான் பாருங்க வசனம் சொல்லுகிறது, தயவு செய்து நீங்கள் எடுத்து வாசியுங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுங்க. யாக்கோபு வாசிங்கம்மா. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6வது வசனம் படிங்க. யாக்கோபு 4, ஆண்டவர் முன் உங்களை தாழ்த்துங்கள். படிக்கலாமா? யாக்கோபு 4:6. அனைமா தேடி முடிக்கிறதுக்குள்ள நற்செய்தி கூட்டம் முடிஞ்சிடும். படிங்கம்மா சத்தமா. யாக்கோபு 4:6. கடவுள் மனித, அதனுடைய பின்பகுதியை பாருங்க, 2வது பகுதி இருக்கு பாருங்க. செருக்குற்றோரை ஆண்டவர் இகழ்ச்சியுடன் நோக்குகிறார், தாழ் நிலையில் இருக்கிறவர்களை கடவுள் கருணையோடு உயர்த்துகிறார். பிரைஸ் தி லார்ட். யாரை உயர்த்துறாரு? தாழ்ச்சி நிறைந்தவர்கள், செருக்குற்றவர்கள் ஆண்டவர் உயர்த்துவாரா? அதனால தான் மாதா சொன்னாங்க, செருக்குற்றோரை கடவுள் சிதறடிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆணவம், அகம்பாவம், எனக்கு எல்லாம் இருக்குங்கிற தலக்கணம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கடவுளால் நாம் ஒருபோதும் உயர்த்தப்படவே மாட்டோம். சாத்தான் கொஞ்சம் உயர்த்துற மாதிரி சிலருக்கு தெரியும். காசு பணம் வரும், அது வரும், இது வரும், எல்லாம் வரும், கொஞ்ச நாளில் காணாம போயிரும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப முதல்ல நீ மனம் திரும்பு, 2வது உண்மையாரு, 3வது நீங்கள் உங்களை தாழ்த்துங்கள். சொல்லுங்க. அப்போ கடவுள் முன்னால தாழ்த்துறது, கோயிலில் வந்து கும்பிடு போடுறது இது இல்லை. வீட்டில் கணவனுக்கு மனைவி எப்படி இருக்கணும்? தாழ்ச்சியோடு நடக்கணும். திருமணமான பெண்களே கணவருக்கு பணிந்து நடங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பணிஞ்சு நட. பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியணும். ஒவ்வொரு இடத்துலையுமே ஆண்டவர் அந்த தாழ்ச்சியை எதிர்பார்க்கிறார். அதனால தான் மாதா சொன்னாங்க, தாழ் நிலையில் இருந்த அடிமை என்னை கடவுள் கடைக்கண் நோக்கினார், இது முதல் எல்லா தலைமுறையும் என்னை பேறு பெற்றவள் என்று உரைப்பார். கை தட்டுங்க பார்ப்போம்.
எழுந்து நில்லுங்க, ஒரு பல்லவியை பாடும். சொல்லுங்க, ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, என்னுடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்யுங்கப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா. இயேசுவே, என்னை உயர்த்துபவரே, எனக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் நிறைவாக தந்து என்னை வழி நடத்துகிறவரே, உம்மை போற்றுகிறோம். ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்திலே அற்புதங்கள் நடக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். கைகளை தட்டி அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே நாங்கள் வாழ்க்கையில உயர்வதற்கு, ஆண்டவரே நாங்கள் மேன்மையா வாழ்றதுக்கு எங்க வாழ்க்கையில மனம் திரும்புதலை தாங்க, உண்மையாய் வாழக்கூடிய அந்த வல்லமையை தாங்க. இயேசுவே, தாழ்ச்சி நிறைந்த இருதயத்தை தாங்கப்பான்னு ஒப்பு கொடுப்போம். எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வார். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி, உன் குடும்பத்தில் உள்ள கஷ்டங்கள் மாறுவதாக, வேதனைகள் மறைவதாக, இயேசுவின் நாமத்திலே ஒவ்வொரு வாழ்க்கையின் அற்புதங்கள் நடப்பதாக. இதுவரை உதவின எபினேசர் உண்டு, இனியும் உதவி செய்வார், இனியும் உதவி செய்வார். வைத்திருந்து, இதுவரை உதவின எபினேசர் உண்டு, இனியும் உதவி செய்வார், இனியும் உதவி செய்வார். கைகளை உயர்த்தி, ஹல்லேலூயா. ஆண்டவரே, கண்ணீரோடு வந்திருக்கிற இந்த மகளை நீ தொடுவீராக. உம்முடைய வல்லமை இறங்கி வருவதாக, நீ ஆசீர்வாதங்கள் இறங்கி வருவதாக, நீ நன்மைத்தனங்கள் இறங்கி வருவதாக, அற்புத வல்லமை இறங்கி வரட்டும், ஆசீர்வாதத்தின் பாதைகள் திறப்பதாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. புது பலன் அடைந்து சிறகுகளை விரித்து உயர பறந்திடுவாய், சோர்ந்து போவதில்லை, மடிந்து போவதில்லை. புது பலன் அடைந்து சிறகுகளை விரித்து உயர பறந்திடுவாய், உயர பறப்பாய் மகனே, மகளே, மடிந்து போவதில்லை, சோர்ந்து போவதில்லை, சோர்ந்து போவதில்லை. நம்பிக்கையோடு அம்மா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வல்லமை உங்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிறது. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவருடைய வல்லமை வல்லமை வல்லமை, அவருடைய ஆசீர்வாதங்கள் உங்கள் மீது இறங்கி கொண்டிருக்கிறது. இயேசு உங்களை தொடுகிறார், இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறார்.
உங்கள் வியாதிகள் மறைகிறது, வியாதிகள் பலவீனங்கள் மறைகிறது, தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவராய் இயேசுவே, ஆண்டவராய் இயேசுவே, எங்களுடைய வாழ்க்கையிலே மேன்மையை தாரும் அப்பா. மேன்மையை தாரும். நாங்க எங்கெல்லாம் புறக்கணிக்கப்பட்டோமோ, நாங்கள் எங்கெல்லாம் புறக்கணிக்கப்பட்டோம், எங்கெல்லாம் நலிவடைந்தோமோ, எங்கெல்லாம் தள்ளப்பட்டிருக்கிறோமோ, எங்கெல்லாம் தள்ளப்பட்டிருக்கிறோம், எங்கெல்லாம் இடை போட்டு பார்க்கப்படுகிறோமோ, எங்கெல்லாம் எடை போட்டு பார்க்கப்படுகிறோம், எங்களை உயர்த்துங்கப்பா, எங்களை உயர்த்துங்கப்பா, ஆசீர்வதி, எங்களை ஆசீர்வதி. ஆமென். ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. முதல்ல உயர்னா என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். ரெண்டாவது உண்மையாரு. மூணாவது நீ என்ன செய்யணும்பா? எப்படி இருக்கணும்? தாழ்ச்சியா இருக்கணும். யார் கேட்டாலும் சரி தாழ்ச்சியா பதில் சொல்லணும். அல்லேலூயா. ஆணவமா பேசக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். நீங்க கிறிஸ்தவத்தை பிடிச்ச சாபக்கேடு என்ன தெரியுமா? நாங்க பரலோகத்துக்கு போவோம், நீங்க பரலோகத்துக்கு போக மாட்டீங்க. நாங்க ரட்சிக்கப்பட்டவங்க, நீங்க இன்னும் ரட்சிக்கப்படலை அப்படின்னு நீங்கள் கிறிஸ்தவர்கள் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்கோம். விளைவு என்ன? மனமாற்றங்களுக்கு வாய்ப்பே இல்லை, புதிய ஞான ஸ்நானங்களுக்கு வாய்ப்பே இல்லை. அல்லேலூயா. நல்ல கவனிக்கணும். ஆண்டவர் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் செயலாற்றுகிறார். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிற பிள்ளைகள் தாழ்ச்சியோடு இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. எல்லாத்தையும் தாழ்ச்சி பணிவு இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். நான்காவது, ஒரு மனிதன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் தேவன் சொல்கிற வார்த்தையை பாருங்க, நீங்க நல்லா கவனிக்கணும். அல்லேலூயா. சங்கீதம் திருப்பாடல் 112 அதிகாரம் 9வது வசனம். தாழ்ச்சி நிறைந்தவர்களாக இருக்கிறதுல மட்டும் இல்ல, நீங்க நான்காவதாக என்ன செய்யணும் படிங்கம்மா? அவர்கள் வாரி வழங்கினார்கள், ஏழைகளுக்கு கொடுத்தார்கள், அதனால் அவர்கள் வலிமை மேலோங்கும். ஆமென். நாலாவது என்ன செய்யணும்? நீங்கள் கொடுக்கக்கூடியவர்களாக மாறணும். பிரைஸ் தி லார்ட். நீங்க என்ன செய்யணும்? சத்தமா சொல்லுங்க, நீங்க என்ன செய்யணும்? பிரியமானவர்களே, இது ஒரு பெரிய ஒரு மிராக்கிள். பிரைஸ் தி லார்ட். நான் தைரியமா சொல்லுங்க, கொடுக்கிறதுக்கு பாத்தீங்களா, அது எனக்கு ஆசீர்வாதத்தை திறந்து தரும். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீங்கள் கொடுப்பதிலே வல்லவர்களாக மாறணும். நம்ம ஊர்ல அழகா சொல்லுவாங்க, இறைக்கிற கிணறு ஊரும். அப்படிதானமா? எது ஊரும்? இறைக்க தான் கிணறு என்ன செய்யும்? ஊரும். இறைக்காத கிணறு என்ன ஆயிரும்? சில ஊர்ல பாருங்க, இறைக்காம கிணற விட்டுருப்பாங்க. அது என்ன கிணறா மாறும்? பாலும் கிணறா மாறும். கொஞ்ச நாள்ல அதுல ஒண்ணுமே இருக்காது. உங்கள் ஆண்டவர் நல்ல இறைக்கிற கிணறாக, ஊறுகிற கிணறாக, ஊற்று கண்களாக ஆண்டவர் மாற்றுவார். ஆமென். அது மாறணும்னா நாலாவது பைபிள் சொல்லுது, நீங்கள் கொடுக்க வேண்டும். 5 அப்பமும் 2 மீனும் ஒரு சிறுவன் கொடுத்தானா? சொல்லுங்க, கொடுத்தானா? பாருங்க, இயேசு சொல்றாரு, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கன்னு. உடனே நம்ம ஆளுங்க உடனே கணக்கு போட்டாங்க, இவ்வளவு பேருக்குலாம் சாப்பாடு கொடுக்கறதா என்ன ஆகும் தெரியுமா? நமக்கு விலைவாசி போற போக்குல இப்படியெல்லாம் சொன்னா நாங்க எப்படி அப்படின்னு கணக்கு போட்டு கால்குலேட் பண்ணி சொல்ல ஆரம்பிச்சாங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆனால் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, அங்கே ஒரு சிறுவன் 5 அப்பமும் 2 மீன் வைத்திருந்தான். அவன் கொடுத்ததுனால தான் அங்கே 5000 ஆண்கள் உண்டார்கள், மீதி 12 கூடைகள் வந்தது. கை தட்டுங்க பாப்போம். சாரிபாத் விதவையினுடைய வீட்டை பாருங்க. பைபிள் சொல்லுகிறது, எலியாவை ஆண்டவர் அனுப்பினாரா? அந்த அம்மா விரவு பொறுக்கிட்டே பாட்டு பாடிட்டு இருக்கு. என்ன? ஏன் சோக கதையை கேளு, தாய் குளமேன்னு பாடிட்டு, இதான் கடைசியில் பிறக்கிற விரவு, இதான் கடைசியில் சாப்பிட போற அப்பம்டா அப்படின்ட்டு சாவறதுக்கு தேடிக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. ஆனா எலியா சொன்னார், ஒரு செம்பு தண்ணி கொண்டு வா. தண்ணி எடுக்க போகும்போது அந்த அம்மாவை பார்த்து அவர் சொல்றாரு, முதலாவது சுடுற அப்பத்தை எனக்கு கொண்டு வா. அந்த அம்மா என்ன பண்ணியிருக்கணும்? ஏயா இருக்கிறதே கையளவு மாவு, இது எனக்கு என் பிள்ளைக்குமே காணாது அப்படின்னு சொன்னிச்சா? அது முதல் வேலை என்ன செஞ்சது? அப்பத்தை சுட்டு அவருக்கு கொடுத்துச்சு.
பைபிள் சொல்லுகிறது, பஞ்ச காலம் தீரும் வரை அந்த பானையிலே எண்ணெயும் மாவும் தீரவில்லை. கடவுள் அந்த குடும்பத்தையே போஷித்தார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுது கொடுக்க ஆரம்பிக்கிறீர்களோ, அதனாலதான் அன்னை தெரேசா தன்னுடைய வாழ்க்கையில சொன்ன மறக்க முடியாத அனுபவங்கள் சில உண்டு. அதில் ஒன்று சொன்னார்கள், ஒரு முறை நான் ஒரு சேரிக்கு போயிருந்தேன். அப்பொழுது பஞ்சத்திலே பசியிலே இருந்த குடும்பத்தை கண்டேன். அப்ப என்னுடைய பையில தோற்பையிலே நான் வைத்திருந்த பிரெட் எடுத்து ஒரு வீட்டுக்குள்ள போன ஒரு சிறுவனுக்கு கொடுத்தேன். அந்த சிறுவனிடத்தில் நான் கையில நீட்டுவதற்கு முன்பே அவன் என் கையில் இருந்த அந்த பிரெட்டை பிடிங்கிட்டு அவன் வேகமா ஓடினான். எனக்கு அதிர்ச்சியா இருந்துச்சு. இப்படிப்பட்ட அனுபவம் எனக்கு ரொம்ப மோசமா தெரிஞ்சுது. அல்லேலூயா. நீங்க ஒரு வீட்டில் போய் ஒரு பொருளை கொடுக்கும்போது அவங்கள பிள்ளை அவங்கள்ட்ட வந்து பிடிங்கிட்டு போனால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? உங்க மனசு பல காரியங்களை எழுதும். அப்படித்தானே? சரியான திருட்டுக்காரனா இருப்போம்ல, சரியான பிள்ளையா பெற்றிருக்கா, பிள்ளையா வளர்த்திருக்கா சொல்லுங்க. ஆனா இந்த நம்ம அன்னை தெரேசாவுக்குள்ளே மனசுல இப்படி தோணிச்சான். பின்னாலேயே அவங்க ஓடி போய் அவங்க பார்க்குறாங்களா, அந்த பையன் ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சானா. அல்லேலூயா. அங்க நுழைந்து அங்கிருந்த ஒரு சிறுமி இடத்துல அவர் அந்த பையன் அந்த பிரெட்டை கொடுத்தானா, நீ சாப்பிடு. பிரைஸ் தி லார்ட். அன்னை தெரேசா கேட்டாங்களா, என்னப்பா பண்ற, உனக்கு கொடுத்தேன் நீ இவனுக்கு கொண்டு கொடுக்குற? அவன் சொன்னானா, நான் 3 நாள் சாப்பிடல, இவன் 5 நாள் சாப்பிடல, இப்ப அந்த பிரெட் இவளுக்கு தான் தேவை. கை தட்டுங்க, பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க? இந்த நான் எப்பவுமே இந்த சிந்தனையை எனக்குள்ள எடுக்கிறேன். நான் சாப்பிட்டது போக மிச்சம். தப்பா எடுக்கிறாங்க சிலர் பாருங்க, 3 ரூபாய்க்கு அடிப்பாங்க. பிரதர், ஒரு அண்டா பிரியாணி இருக்கு பிரதர், பத்திரமா வச்சுக்கோங்க. நீ தப்பா எடுத்துக்கிறாங்க சொல்லிட்டானே. 3:30 மணிக்கு அடிச்சு எத்தனை மணிக்கு கேட்குங்க? ஒரு அண்டா பிரியாணி இருக்கு பிரதர், பத்திரமா வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜு பெருசா இருக்கா, நல்லா வச்சு சாப்பிடுங்க. நீங்க என்ன செய்யணும்? நீங்க சாப்பிட்றதுக்கு மட்டும் இன்னொரு ஏழைக்கு உங்களுக்கு வியாதியே வரக்கூடாதா? சின்ன வயசுல எங்கள் அம்மா செஞ்சது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஆனால் சொல்லிக் கொடுத்த பாடம் என்ன தெரியுமா? டேய், உலையில் அரிசி போடுறதுக்கு முன்னாடி ஒரு கை அரிசியை ஏழைகளுக்கு போடு. இந்த பழக்கம்லாம் முந்தி இருந்துச்சா? இப்போ இருக்கா? சொல்லுங்க. நீங்கள் ஏன் ஆஸ்பத்திரியில் குடிக்கீங்க? ஒன்றும் பிரதர் எனக்காக பேச நினச்சிடாதீங்க. ஆண்டவர் வானத்தை திறந்து அவர் போஷிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஒரு கை அரிசி என்ன செய்வாங்க? முதல்ல உலை போடுறதுக்கு முன்னாடி உங்கள் பாத்திரத்தில் உங்கள் வீட்டில் 5 பேரை எண்ணி கிளாஸ் டம்ளரை போடுற அந்த அரிசியை போடுறதுக்கு முன்னாடி அம்மா என்ன செய்வாங்க தெரியுமா? ஒரு கையை எடுத்து பையில் ஒரு பை வச்சுருப்பா, போட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆனோன்னா வின்சென்ட் பவுல் சபைக்கு எங்கள் பங்கில் நல்ல ஞாபகம் இருக்குது. கோயிலில் வின்சென்ட் பவுல் சபைக்காரங்க அந்த ஞாயிற்றுல பையை வச்சுட்டு விரிச்சிட்டு நிற்பாங்க வாசலில். அங்கே கொண்டு போய் பூசை முடிஞ்சோடனே தட்டிட்டு வருவா. அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, ஏழைக்கு கொடுக்கிறவன் ஏழைக்கு. நீங்க எடுத்து வாசிங்க பாப்போம். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 17வது வசனம் படிங்கம்மா. நீதிமொழிகள் 19:17 வசனம். அல்லேலூயா. வாசிங்கம்மா. நீதிமொழி 19:17. சீக்கிரம். ஏழைக்கு இறங்கி உதவி செய்கிறவன் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறான், அவர் கொடுத்ததை அவரே திருப்பி தந்து விடுவார். கை தட்டுங்க பாப்போம். ஆனா ஒரு டிஃபரண்ட் இருக்கு. என்ன தெரியுமா? சொல்லுங்க, என்ன தெரியுமா? நான் கொடுத்தது 1 மடங்குன்னா அவர் கொடுக்கிறது 1000 மடங்கு. ஆமென். அல்லேலூயா. நீங்க கொடுக்கிறத விட அவர் திரும்ப கொடுக்கும்போது எப்படி இருக்கும்? சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். நீங்க கொடுக்கிறத விட கொடுக்கிறது எப்படி இருக்கும்? 1000 மடங்கு இருக்கும். அல்லேலூயா. ஏழைக்கு கொடுக்கிறவன் யாருக்கு கொடுக்குறான்? நீங்கள் உங்கள் குடும்பத்தில், உங்கள் உறவில், உங்கள் சொந்த பந்தத்தில், நீங்கள் எந்த ஒரு ஆசிரமத்தில் ஏழைகளுக்கோ நம்முடைய இல்லத்தில் நீங்கள் செய்கிற நன்மைகள்லாம் நான் நினைத்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். அல்லேலூயா. வியாதியின் மத்தியில் பல எத்தனையோ தேவைகளை வந்து நீங்கள் கொடுக்குற அந்த உதவிகளை
உண்மையிலே பல மடங்கு உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை காண்பிக்கிறேன், தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். நீதிமொழி 11, 24, 25. சீக்கிரம். நீதிமொழி 11ஆம் அதிகாரம் 24, 25 படிக்கிறீங்களா? கடவுளுக்கு நான் வாசிக்கிறேன். கடவுளுக்கு அஞ்சி நடப்போரின் விருப்பங்கள் எப்போதும் நன்மையே பயக்கும். எதிர்காலம் பற்றி பொல்லார் கொள்ளும் நம்பிக்கை தெய்வ சிநேகத்தை அளவின்றி செலவழிப்போர் செல்வராவதும் உண்டு. கஞ்சராய் 24, 25 அளவின்றி செலவழிப்போர் செல்வராவதும் உண்டு, வறியவராவதும் உண்டு. ஈகை குணமுள்ளோர் வளம்பட வாழ்வர், குடிநீர் கொடுப்போர் குடிநீர் பெறுவர். தானியத்தை பதுக்கி வைப்போரை மக்கள் சபிப்பர், தானியத்தை மக்களுக்கு விற்பவரோ ஆசி பெறுவார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்படின்னா அர்த்தம் என்ன? இருக்கிறத கொடுக்கிறவனை கடவுள் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். சில நேரத்தில் பாருங்க, இந்த இயற்கை சீற்றங்கள் பேரழிவுகள்லாம் வரும்போது சிலர் பண்ணுற அநியாயம் இருக்குது பார்த்தீங்களா? கடைசியில் பாருங்க, அந்த மாதிரி செய்கிறவன்லாம் அட்டூழியத்திலே சாவறான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ கொடுக்கிறவனை கடவுள் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை காண்பிச்சிருந்தேன். நீதிமொழி 21, 13 எழுதி கொள்ளுங்க. 21, 13வது வசனம். ஏழை கூக்குரலிடும்போது எவன் காதை பொத்திக் கொள்கிறானோ அவன் தானே உதவிக்காக மன்றாடும் போது எவரும் அவனுக்கு. அதே நீதிமொழி 28, 27 28ஆம் அதிகாரம் 27. ஏழைகளுக்கு கொடுக்கிறவனுக்கு குறைவதும் ஏற்படாது, அவர்களை கண்டும் காணாது போல் இருப்பர், பல சாபங்களுக்கு ஆளாவர். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. ஏழைகளை கண்டு காணாமல் இருக்காதீங்க. வீட்டில் இருக்கிற வறியவர்களை கண்டு காணாமல் இருக்காதீங்க. பெரியவர்களை கண்டு காணாமல் இருக்காதீங்க. பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை பேர் சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை பேர் சொல்லுங்க அல்லேலூயா. 2 கைகளை அசைத்து சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ 4வது நீங்கள் என்ன செய்யணும்? கொடுக்கிறவனுக்கு அவர் திரும்ப கொடுக்கிறார். சொல்லுங்க, எப்படி கொடுக்காரு? அதை கொடுக்கும்போது மட்டும் எப்படி கொடுப்பாராம் தெரியுமா? லூக்கா 6:38 அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி உங்கள் மடியில் அவர் கொட்டுவார். கை தட்டுங்க. 5வது ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். கைகளை பேர் சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எசையா 40:31 ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர், அவர்கள் கழுகுகளைப் போல் உயர எழும்புவர், அவர்கள் ஓடினாலும் நடந்தாலும் என்ன செய்ய மாட்டாங்க? சோர்வு களைப்படைய மாட்டார்கள். ஆமென். அப்போ 5வது நீங்கள் என்ன செய்யணும்? ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைங்க. என்ன வந்தாலும் யார் மேலே நம்பிக்கை வைங்க? சொல்லுங்க, என்ன வந்தாலும் யார் மேலே நம்பிக்கை வைங்க? ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைங்க. வயசை பற்றி கவலைப்படாதீங்க, வருமானத்தை பற்றி கவலைப்படாதீங்க, உலகத்தில் என்ன வேணால் நடக்கட்டும், ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைங்க. அல்லேலூயா. அவர் மீது நம்பிக்கை வைக்கிறவர்களை அவர் உயர்த்துகிறார். ஆமென். 5 காரியங்கள். 1 என்னது? மனம் மாறுங்கள். 2வது உண்மையா இருங்க. 3வது சொல்லுங்க, எப்படி இருக்கணும்? தாழ்ச்சியா இருங்க. 4வது கொடுங்கள். கடவுள் எனக்கு கொடுத்ததை இன்னொருவருக்கு கொடுக்கணும். நீங்கள் எதுக்காக கடன் வாங்கி கொடுக்கணும்னு நான் சொல்லலை. யாருக்கா போய் ஜாமீன் கையெழுத்து எழுத்து போட்டு அப்புறம் என்ன சொல்லிடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. பிரதர் சொன்னார், தாராளமாக கொடுக்க சொன்னார் சொல்லி கழுத்தை கொண்டு போய் என்ன செய்யலை? அடமானம் வைக்க சொல்லலை. அல்லேலூயா. ஏன்டா இருக்கிறதுக்கு தகுந்தபடி, அதாவது தமிழில் அழகாக சொல்லுங்க, பாத்திரம் இருந்து பிச்சை போடு. கொடுக்கறது கூட என்ன செய்யணும்? இது யாருக்கு போய் சேரணும்னு தெரியணும். அட்டூழியக்காரனுக்கு போயிடக்கூடாது, தண்ணி அடிக்கிறவனுக்கு போயிடக்கூடாது, முல்ல மாதிரி முடிச்சரிக்கைக்கு போயிடக்கூடாது. செய்கிற உதவி. அல்லேலூயா. உயர்வுக்கு, படிப்புக்கு, ஏழைகளுக்கு, எளியவருக்கு, நோய்க்கு, என்ன தேவைகள் இருக்கிறான் பார்த்தீங்களா? ஒரு திருமணத்துக்கு தேவை, அதுக்காக எக்கா கழுத்தில் கிடக்க அந்த செயினை கலத்தி தாங்க, நான் 2 நாள் போட்டு தரேன்னு யார்ட்டையும் கொடுத்துடாத, திரும்ப வரமாட்டேங்க. அன்றைக்கி ஒரு அம்மா ஒரு பாப்பா வந்து அழுதா, 7.5 பவுனு கொடுத்துட்டேன். ஏன் கொடுத்த? புருஷனுக்கு தெரியாமல் 4 நாள் போட்டு தரேன்னு கேட்டாலாம் பக்கத்து வீட்டுக்காரி. கொடுத்தது அடமானத்துக்கு போயிட்டு இப்போ அவள் விண்ணப்பமாக எழுதி போட்டுக்கிட்டு இருக்கா. அல்லேலூயா. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்கள் நகைகளை மற்றவங்களுக்கு கொடுக்காதீங்க. ஏன் சொல்லுங்கள்? ஏன்? 2 காரியம் நடக்கும். 1, இப்படி வில்லங்க வரும். 2வது, நீங்கள் கொடுக்கும்போது இது நல்லா தானே இருந்தது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். வாங்கும்போது ஏதோ உடஞ்ச மாதிரி. அப்போ சில உறவுகள் என்ன செஞ்சிடும்?
சொல்லுங்க, உறவுகள் கொடுத்து கிடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். அதோடு ஒரே ஷார்ட்கட்டில் முடிச்சிடலாம். என் வீட்டுக்காருக்கு இதெல்லாம் சொல்லுங்க, இல்லைங்க எங்கள் வீட்டுக்காருக்குமே நீங்கள் வந்து கேளுங்க, அவர் ஜாமீன் கையெழுத்து போடட்டும். அல்லேலூயா. அவர் வீட்டுக்காரர் இல்லை, உன் வீட்டுக்கார்ட்ட. அல்லேலூயா. எந்த வாங்குதல் கொடுக்குதல்னாலும் வீட்டில் தெரியணும். தெரியணுமா தெரியணுமா சொல்லுங்க. உங்கள் வீட்டுக்காரருக்கு தெரியட்டும். உங்கள் பிள்ளைங்களை வச்சு சொல்லுங்கள். நீங்கள் வாங்குகிற கடனாக இருந்தால் கூட, அவனை படிக்க வைக்கிறதா இருந்தால் கூட அவனை கூப்பிட்டு சொல்லுங்கள், எங்கே வா, இந்த அவங்கள வாங்கியிருக்கேன். பிரைஸ் தி லார்ட். எதிலும் நீங்கள் கடன்படாதிருங்கள். கொடுப்பதில் கடவுள் உங்களுக்கு காட்டுகிற ஞான வழியில் கொடுங்கள். ஆலயத்துக்கு கொடுங்க, நற்செய்தி பண்ணி கொடுங்க, ஏழைகளுக்கு கொடுங்க, கடவுள் உயர்த்துவார். 5வது, காத்திருங்கள். நம்பிக்கையோடு காத்திருந்துங்கள், கடவுள் உங்களை உயர்த்துவார். எல்லாரும் எழுந்து நிற்போம். நாம் ஜெபிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்கள், அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்துவோம். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதிங்கப்பா. உங்கள் அபிஷேக வல்லமை எங்கள் மேலே இறங்கி வரட்டும். இந்த நாள் எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதம் இறங்கி வரணும் ஐயா, எங்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே எனக்கு அற்புதம் உண்டு, எனக்கு அற்புதம் உண்டு. இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே எனக்கு அதிசயம் உண்டு, எனக்கு அதிசயம் உண்டு. இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே என் குடும்பத்திலே, என் குடும்பத்திலே எல்லா நன்மைகளையும், எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வேன், பெற்றுக்கொள்வேன். ஆண்டவர் என்னை உயர்த்துகிறார், உயர்த்துகிறார், மேன்மைப்படுத்துகிறார், மேன்மைப்படுத்துகிறார், ஆசீர்வதிக்கிறார். நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இன்று என்னுடைய எல்லா தேவைகளுக்கும் ஆண்டவர் பதிலளித்து என்னை உயர்த்துகிறார். கர்த்தரோ என் மேலங்க, கடுகளவு பயம் இல்லங்க. கர்த்தரோ என் மேலங்க, கடுகளவு பயம் இல்லைங்க. கர்த்தரோ என் மேலங்க, கடுகளவு பயம் இல்லைங்க. கர்த்தரோ என் மேலங்க, கடுகளவு பயம் இல்லைங்க. ஏந்திடுவார், என்னை தாங்கிடுவார், இறுதி வர என்ன நடத்திடுவார். ஏந்திடுவார், என்னை தாங்கிடுவார், இறுதி வர என்ன நடத்திடுவார். கர்த்தரோ என் மேலங்க, கடுகளவு பயம் இல்லைங்க. ஆமென். கர்த்தரோ என் மேலங்க, கடுகளவு பயம் இல்லைங்க. இயேசு ராஜா, எங்க ராஜா, இயேசு ராஜா, தங்க ராஜா, இயேசு ராஜா, எங்க ராஜா, இயேசு ராஜா, தங்க ராஜா.